சண்டே ஆஃப்டர்நூன் சண்டேனாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். அதுக்கு ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாது. புரட்டாசினால எங்கள் வீட்லேயும் நான்வெஜ் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து 1 pot ரெசிப்பியாக தக்காளி சாப்பாடு செஞ்சாச்சு. அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு 4 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரைச்சதையும் உள்ளே சேர்த்தியாச்சு. மல்லி இலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு உள்ளே வதக்கியாச்சு. உப்பு தயிரும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா தயிர் சேர்த்தங்காட்டி நல்லா டக்குன்னு வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. இது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தயிர் பச்சடியும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ரெடி ஆயாச்சு. சண்டே குழம்பு ரசம் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ரைஸ் செஞ்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.